நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இந்த தெய்வ மகள் சீரியலை கண்டிப்பா பார்த்துருப்போம். ஷார்ப்பா 8 மணிக்கு சன் டிவில போடுவாங்க. டியூஷன் விட்டு உடனே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துட்டு டிவி ஆன் பண்ணிட்டு அம்மா கூட சேர்ந்து பார்த்துடுவோம். இதுல வர்ற பிரகாஷ் கேரக்டர், காயத்ரி கேரக்டர், சாரி அன்னியார் கேரக்டர், இதெல்லாம் வந்து அப்படி செதுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் லாஸ்டா ஹாப்பியா ஃபேமிலியோட பார்த்த சீரியல்னா அது இந்த தெய்வ மகள் சீரியலா தான் இருக்கும். சில நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடும். அப்போ வரும் பாருங்க ஒரு வெறி, அடுத்து என்னாச்சுன்றது மண்டியை போட்டு பிச்சுப்போம். இந்த சீரியல் கிட்டத்தட்ட 1466 எபிசோடு ஓடி இருக்கு. அது வரைக்கும் நம்ம வீட்டுல ஒரு மெம்பரா இதுல வர்ற கேரக்டர் எல்லாமே நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகி அழகா நம்ம கூட டிராவல் பண்ணின்னு இருந்துச்சு. நான் பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல்னா அது இந்த தெய்வ மகள் சீரியலை தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு சீக்கிரம்லாம் இந்த சீரியலை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. சில சீரியல்லாம் பார்க்கும்போது இது எப்படா முடியும்னு காத்துன்னு இருப்போம். ஆனா இந்த சீரியல் முடியறப்பலாம் நான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டேன். சோ எத்தனை பேருக்கு இந்த தெய்வ மகள் சீரியல் இன்னும் ஞாபகம் இருக்கு, எத்தனை பேருக்கு இந்த சீரியல் பிடிக்கும், அதே மாதிரி இதுல எந்த கேரக்டர் உங்களோட ஃபேவரட்ன்றத என்ன ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த அன்னியார் கேரக்டர் தான். காயத்ரிடா, காயத்ரி எப்படி சொல்லி அடிச்சனா? சரியா நேர பத்தா எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். என்ன நேர தெலுங்கு படம் நிறைய பாக்குறீங்களா? உன்ன என்ன பைத்தியம் நினைச்சியா? கரெக்டா சொன்னீங்க நேர. இருந்து சாப்பிட்டு போனா நல்லா இருக்கும். நீங்களும் கொட்டிக்கிறதுக்கு சேர்த்து சமைக்க சொல்ல இருக்கு. என்ன நக்கல் பண்றியா?